எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரித்திகா பேசுகிறேன். இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் vlog-ஐ நான் ஷூட் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பொங்கல் தான் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பொங்கல் செலிப்ரேட் பண்ணி எல்லா ஹாலிடேஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி நான் என் ஃபேமிலியோட எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த தை பொங்கல் திருநாளில் என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஒரு பாசிட்டிவிட்டியோடு இந்த இயரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்னன்றதை பார்க்கலாம். மார்னிங் எழுந்து கோலம்லாம் போட்டாச்சு. அப்புறம் மேலே கோலம் போட்டுட்டு மாயில் தோரணம்லாம் கட்டியாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே போய் பூஜை வேலைகள் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ எங்கள் ஃபஸ்ட்டு பூஜை வேலையில் நேற்று கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி பொட்டெல்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் போடுறது. எங்கள் அம்மா கிச்சனில் பொங்கலுக்கான வேலையெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. சாம்பார், மஞ்சள் பூசணி, பொங்கல் வைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் சமையல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பருப்பு போட்டு கொதிச்சிட்டு இருக்கு. அடுத்தது அரிசி போடணும். வெந்ததுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாருக்கும் பொங்கல் வைக்க தெரியும். பொங்கல் வைக்க தெரியாதவங்க கூட பொங்கல் வைப்பாங்க. இன்னைக்கு அரிசி போடணும். அரிசி. எங்கள் வீட்டு பொங்கல் இப்போ பொங்கி வரப்போகுது. கேஸ் ஸ்டவ்வில் பொங்கல் வச்சா இதான் ஒரு அட்வான்டேஜ். பொங்கி வரும்போது நம்ம சிம் பண்ணிக்கலாம். அடுப்பில் வச்சா இப்படி பண்ண முடியாது. ஆனால் அடுப்பில் தான் வைக்கணும். ஆனால் சிட்டி லைஃப்பில் இன்றைக்கி எல்லாமே மாடர்ன் பொங்கல் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் மாடியிலையும் வைக்கிறாங்க. பட் நாங்கள் கேஸ் ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கோம். பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வாவ்! கிராமத்துலலாம் இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் ஒரே மெனு தான். கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்பெஷல் பொங்கல். அப்புறம் வெஜ் மீல் மாதிரி ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம். இது ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் போட்டு பொங்கல் அன்றைக்கி எல்லாருமே பண்ணுவாங்க. எல்லா காய்கறியும் போட்டு சூரிய பகவானுக்கு படைக்கிறது. ஸோ இது. அப்புறம் பாயசம், வடை. ஸோ இது எல்லாமே சமைச்சாச்சு. ஹலோ, எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல். நல்லா சாப்பிட்டாச்சு. பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ எங்கள் வீட்டில் எல்லா ஃபெஸ்டிவலுமே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நான், அப்பா, அம்மா 3 பேரும் செலிப்ரேட் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுவோம். இன்றைக்கி அப்படி தான் பொங்கல். அதுவும் ஃபஸ்ட் டைம் உங்களோட நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த தை
பொங்கல் திருநாளில் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog வந்து நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அங்கங்கே லேக் இருந்திருக்கும் கண்டிப்பாக. பட் ரொம்ப ஹாப்பி. உங்களோட எப்போவுமே நான் இணைஞ்சிருக்கிறதுல, உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுல, இந்த பயணத்தை துவக்குனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நிறைய vlogs, நிறைய வீடியோஸ் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுவேன், முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லோரும் சொல்கிறது தான், நானும் சொல்கிறேன். மறுபடியும் எல்லாருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து சந்தோஷத்தை, மகிழ்ச்சி எல்லாத்தையுமே வந்து பொங்கல் மாதிரி நல்லா பொங்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த இயர் 2026 ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுல, மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. தேங்க்யூ. டாடா.